அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை தொகை தான். நம்ம வீட்டு குடும்ப தலைவிகளுக்காக வந்து தமிழக அரசால் வழங்கப்படும் ஒரு உதவித்தொகை தான். இது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்றவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி. இந்த ஜூன் மாதம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளோட முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சட்டசபையில். ஜூன் மாதம் முதல் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து 1.14 கோடி பேர் வந்து மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாய் தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சவங்க 900 இடங்களில் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முகாம் வந்து நடைபெற உள்ளது. அதில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் விண்ணப்பிச்சேங்க, எனக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, நான் இப்போ தான் புது கார்டு வந்து நான் வாங்கியிருக்கேன், இப்போ தான் புது ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு அட்டை நான் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். நான் இன்னும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலைங்க அப்படின்னாலும் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஜூன் மாதம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் வந்து இபி பில்லு, மாதந்தோறும் நீங்கள் வந்து இபி பில் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு இந்த கரண்ட்டு பில் கட்டுவோம்ல அந்த இது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொந்த இடம் வச்சுருக்கீங்களா, நிலம் வச்சுருக்கீங்களா, அதுக்கான இது, வீட்டில் வந்து காரு, வண்டி, வாகனம், ஏதாவது ஆடம்பரமான கார் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தான் இந்த திட்டத்தை வந்து ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மகளிர் மட்டுமே தான் இதில் வந்து பயன்பெற முடியும். 1000 ரூபாய் உரிமை தொகை, சரிங்களா? இப்போ வந்து இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க வந்து ஜூன் மாதம் முதல் வந்து நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும். நான் கண்டிப்பாக போடுறப்ப வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஊரில் வந்து இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் இல்லை ஊராட்சி மன்றத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம், சரிங்களா? உங்களோட இபி பில்லு, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, சரிங்களா? அதெல்லாம் எல்லாமே நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும். அப்புறம் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏறிடுச்சு, மகளிர் உரிமை தொகை வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த செல்லுக்கு வந்து மெசேஜ் வரும். நீங்கள் வந்து உரிமை தொகை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, நீங்கள் வந்து இதில் பயனடைய போகிறீங்க இந்த திட்டத்தில் அப்படின்னு வந்து குறுஞ்செய்தி வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க உங்கள் செல் நம்பருக்கு. அதனால் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க கரண்ட்டாக நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மொபைலை நம்பருக்கு வந்து கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க செக்கப் பண்ணுறதுக்காக ஒரு 50 பைசாவோ ஒரு 10 பைசாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு, நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்போம்ல பேங்க் பாஸ்புக்கு, அந்த பேங்க் பாஸ்புக்கை வந்து அவங்க 1 ரூபா போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பணம் ஏறுதா, மாதம் வருமா, அப்படி ஏறிச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. மாதம் உங்களுக்கு செல்லுக்குமே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா நாங்கள் உங்களுக்கு ஏற்றி விட்டோம் அப்படின்னு வந்து செல்லுக்கும் மெசேஜ் வரும். ஸோ தவற விட்டுறாதீங்க. ஜூன் மாதம் இந்த 1000 ரூபாய் வந்து தர்றதுக்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ தவற விடாமல் வந்து பதிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நன்றி.